நம்ம கென் கருணாஸ் அசுரன் படத்துல பார்த்திருப்போம். அவரோட ஆக்டிங் மிரட்டி விட்டுருப்பாரு. நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ரோலா பண்ணி அந்த படத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரா பண்ணியிருப்பாரு. அண்ட் அவரு இப்போ டைரக்டராகவும் அண்ட் ஹீரோவும் பண்ண படம் தான் இந்த படம். எப்படி இருக்கு? ஸோ இந்த படத்தோட ரிவ்யூவா இந்த வீடியோல பார்த்துடலாம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்க பிரதீப். யூத் இந்த படத்தோட கதை என்னன்னா, கென் கருணாஸ் வந்து பாத்தீங்கன்னா 10th ஒரு ஆவரேஜான மார்க் எடுத்து 11th போறாரு. அப்ப 11th போகும்போது தான் எப்படியாவது லவ் பண்ணி செட்டில் ஆகுன்னு சொல்லி நினைச்சிட்டு போறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளைய லவ் பண்றாரு. அந்த பிள்ளையும் சரி ஓகே சொல்லிடுது. அவரும் அந்த பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த பிள்ளையோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, அந்த புள்ள போயிடுறாங்க. அப்போ இன்னொரு புள்ள வந்து நான் லவ் பண்றேன்னு சொன்னங்காட்டிக்கு சரி அவர் வந்து நோ சொல்லாம ஓகே சொல்லிடுறாரு. அப்போ அந்த பாட்டியை பார்க்க போன பொண்ணு வந்து இதெல்லாம் பார்த்து கேள்விப்பட்டு நான் பிரேக்கப் பண்ணிடுறேன்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கென் கருணாஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணும்போது வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம்னு சொல்லி லவ் பண்றாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணிடுதுன்னா, இல்ல நான் வந்து உன்னை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுது. ஸோ இதனால வந்து கென் கருணாஸோட லவ் லைஃப் என்ன ஆச்சு அண்ட் அவரோட படிப்பு என்ன ஆச்சு அண்ட் இதுக்கப்புறம் அவரோட லைஃப் என்ன ஆக போகுது, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனா இருக்குது. கென் கருணாஸ் உண்மையாலுமே இந்த படத்துல சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் எடுத்த கதைக்களம் சூப்பராகவே இருந்துச்சு. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல கதைக்களம். பட் ஆனா என்னன்னா, லவ் மட்டும் ஃபுல்லாவே எடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா நல்லபடியா டைரக்ஷன் பண்ணி நல்ல நல்ல கேரக்டர் சூஸ் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாரு. கென் கருணாஸோட ஆக்டிங் சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஷார்ப்பான ஒரு ஆக்டிங்கா பண்ணியிருந்தாரு. அவரோட காமெடி ஆகட்டும், டான்சிங் ஆகட்டும், ரொம்ப ஒரு ஸ்பீடா நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட்டா எடுத்துட்டு போயிருந்தாரு. அண்ட் கூட ஒர்க் பண்ண 3 ஹீரோயின்ஸும் நல்லா அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லபடியா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்பா அம்மா கேரக்டர்ல வர்றவங்க அவங்க கொடுத்த கேரக்டர் நீட்டா பண்ணி நீட்டா எடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் ஒரு என்கேஜ்மெண்ட்டா எடுத்துட்டு போயிருந்தாங்க. நிறைய இடங்களை காமெடியை தெளிச்சு விட்டு இன்ட்ரெஸ்டிங் எடுத்துட்டு போயிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபர் படத்துல உண்மையாலுமே நிறைய இடங்கள் காட்சிகள் சூப்பராகவே கொடுத்திருந்தாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஃபீல் குட்டா இருந்துச்சு. அண்ட் நிறைய இடத்துல என்கேஜ்மெண்ட்டா ஜாலியா எடுத்துட்டு போயிருந்தாங்க. அண்ட் மியூசிக் டைரக்டரும் ஜிவி பிரகாஷ் சொல்லவே வேண்டாம். நிறைய இடங்கள்ல சீன் வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா அந்த மியூசிக்கை போட்டு மேட்ச் பண்ணி மேல தூக்கி நல்லபடியா சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாரு. அண்ட் சாங்குகளும் கேட்கறதுக்கு நல்ல விதமாவே இருந்துச்சு. நான் இந்த படத்துல மைனஸா பார்த்ததுன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் திரைக்கதை தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து புதுசா ஒரு கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம நிறைய படத்துல பார்த்த கதை தான். ஒரு சின்ன பையன் லவ் பண்ணா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போனது தான். முக்கியமா இது வந்து இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து சத்தியமா செட் ஆகாது. ஏன்னா படிப்பு தான் முக்கியம். ஆனா அதை விட்டு போட்டு லவ் பண்றத வந்து ஃபுல்லா காட்டினதுனால வந்து குழந்தைகள் கெட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் படத்துல நிறைய இடங்களில் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஓவராலா இந்த படத்தை பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆகட்டும், குழந்தைகள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இது உங்க லைஃப் கிடையாது. இதை விட வேற லைஃப் இருக்குது. படிப்பு தான் முக்கியம். ஸோ அதை பாருங்க. இது ஒரு என்டர்டைன்மெண்டா நீங்க வச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த படம் நீங்க தியேட்டர்ல ஒரு ஒன் டைம் வாட்சபிளுக்கு சூப்பரா இருக்கும். அண்ட் காமெடிக்கு இந்த படம் சூப்பராகவே இருக்கும். அண்ட் நான் இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் என்ன 5/3. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? இந்த படம் உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூக்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.